வணக்கம் அன்பு சொந்தங்களே. நம்ம ஒரு விழிப்புணர்வு பதிவுகளை பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் நாய் கடித்து தன்னை நாய் கடிச்சதுன்னு வீட்லேயும் சொல்லாமல், அவராக தன்னிச்சையாக போய் ஒரு தடுப்பூசி பெட்டி போட்டுட்டு டாக்டரையும் சொல்லாமல் சும்மா ஒரு தடுப்பூசி பெட்டி போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா நேற்று உயிரிழந்திருக்காரு நாய் கடினால். நாயின்னு நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. நேற்று ஒரு வீட்டில் பார்க்குறேன், ஒரு நாய் இறந்து போய்ட்டுன்னு சொல்லி என்னமோ துக்கம் மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நாய் வளர்க்க வேண்டியது தான். நாய் எவ்வளோ கொடிய விஷம் உடையது, அதுக்கான பராமரிப்புகள், அதுக்கான ஊசிகள்லாம் அப்பப்போ நம்ம செலுத்திக்கணும். நம்ம யதார்த்தமாக நாய்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இது பார்த்திங்கன்னா, நாய்க்கடி கடிச்சிச்சின்னா தயவு செய்து நாய் கடித்தாலோ கீறினாலோ வீட்டில் சொல்லுங்கள். வீட்டில் சொல்லாட்டினாலும் போய் டாக்டர்கிட்ட சொல்லி அதுக்கான ஊசிகளை போடுங்க. நம்ம சாதாரணமாக நினைக்கிற விஷயந்தான் நம்ம பெரிய உயிர் பலிக்கு ஆளாகிறோம். அந்த வகையில் தான் ஒரு இளைஞர் நம்ம நியூஸில் பாலிமர் நியூஸில் வந்தது. ஒரு நாய் கடிச்சிருக்கு, அவர் வீட்டுக்கு தகவல் சொல்லலை, விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு தடுப்பூசி மட்டும் அவர் போய் போட்டுக்கிட்டு அவர் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட நாய் கடித்து ஒரு 50 நாளுக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இடையில கூட பார்த்திங்கன்னா கீரி புல்லை கடித்து ஒரு புல்லை பார்த்திங்கன்னா கீரி புல்லை மாதிரியே ஆக்ஷன் பண்ணி அந்த புல்லை ஒரு குழந்தை இறந்து போயிட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னாக்க வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னாக்க ஒரு இளைஞர் நாய் கடித்து நாய் போலே குலைச்சி அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தக்காரங்களோ ஒரு வெறி நாய் கடித்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாயில் என்னென்ன சுவாசம் பண்ணுமோ அதை மாதிரிலாம் பண்ணி தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் அவரை சேர்த்து அவர் பாடியை கூட நம்மளுக்கு கொடுக்கல. நாய் கடித்ததுனால அங்கேயே தகனம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதோட சின்ன அந்த ஒரு இது பட்டால் கூட மற்றவங்களை தாக்கும் அப்படின்னு அவர் பாடியை கூட நம்மளுக்கு கொடுக்கல. தஞ்சாவூர்லேயே தகனம் பண்ணிட்டாங்க. அதனால் நாய் கடிச்சு நம்ம வீட்டு நாய் தானே கடிச்சோம், வீட்டில் வளர்க்குற நாய் அது ஒன்றும் பண்ணாது, அந்த நாய் ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு நாய் கடிக்கிற நாய் இருந்தால் ஒரு கம்பெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. நான் 2 மணி நேரத்துக்கு போகும்போது போகிறேன், அது கடிக்கிறதோ கிடைக்கலையோ ஒரு கம்பு எடுத்து தான் போகிறது. ஏன்னா கடித்தா நாய்க்கு பேய்க்கு உறவுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நாய் கடிக்காது அந்த நாய் கடிக்காது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நாய் கடிச்சிட்டுன்னு வச்சிங்களேன், தயவு செய்து அதுக்கான வைத்தியத்தை பாருங்கள். இந்த மந்திரிப்பாங்க நாட்டில் அது வேணால் பண்ணிக்கிடுங்க உங்கள் மன திருப்திக்கு. மந்திரிச்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ரேபிஸ் சொல்கிறாங்க, அந்த தடுப்பூசி கண்டிப்பாக நீங்கள் போடணும். போட்டுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இது மாதிரி நாய் கடித்து உயிரிழப்புகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம்.